விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூரில் முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் 8 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். விடுமுறை தினங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். இந்த நிலையில் பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் திருச்செந்தூருக்கு இன்றைய தினம் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் வருகை தந்துள்ளனர். அதிகாலை முதலே கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் நீராடி நாழிக்கிணறில் குளித்துவிட்டு 8 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் காலை முதலே கடற்கரையில் நீராடி வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அது மட்டுமன்றி கார்த்திகை மாதம் நடைபயணமாக திருச்செந்தூருக்கு வருகை தரும் முருக பக்தர்களும் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் திருச்செந்தூர் கோவில் வளாகம், வள்ளிக்குகை பகுதி, பேருந்து நிலையம், கடற்கரை பகுதிகளில் எங்கு பார்த்தாலும் பச்சை உடையும் கருப்பு உடையும் அணிந்த பக்தர்களின் கூட்டமாக காட்சியளிக்கிறது. மேலும் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் தரிசனம் முடித்துவிட்டு இன்று திருச்செந்தூர் வருகை தந்தனர். அவர்கள் முருகனை தரிசனம் செய்த பின்னர் கடற்கரை பகுதியில் நேரத்தை செலவிட்டனர். இவை தவிர தொடர் விடுமுறை காரணமாக திருச்செந்தூருக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்படுகிறது. திருச்செந்தூருக்கு வருகை தந்த பக்தர்கள் கடற்கரையில் குடும்பத்தோடு நேரத்தை கழித்தும் கடல் அழகை ரசித்தும் வருகின்றனர்.